இதுகிட்ட கரூருக்கு பக்கத்தில் புகழூர், கரூருக்கு பக்கத்தில் புகழூர்கிட்ட புகழூர் காகித ஆலைக்கரையில் காவிரி ஆற்றின் குறுக்கே நஞ்சை புகழூரில் ஒரு டிஎம்சி தண்ணீரை தேக்குவதற்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. நான் முதலமைச்சராக வந்த பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் விரிவான திட்ட அறிக்கை நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணி துவங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் காவிரி ஆற்றிலிருந்து கொள்ளிடம் வரை செல்கின்ற அளவுக்கு மேலும் 3 தடுப்பணை கட்டுவதற்கும் ஆய்வு பணி மேற்கொண்டிருக்கிறோம். ஆக நான் பொறுப்பேற்று இந்த குறுகிய காலத்திலே உபரியாக வெளியேறுகின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பணை மூலமாக கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தீங்க? எத்தனை முறை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்தீங்க. காவிரி ஆற்றிலிருந்து கொள்ளிடம் வரை வரைக்கும் எத்தனை தடுப்பணை கட்டிருக்கிறீங்க? நாங்கள் தான் இந்த முயற்சி மேற்கொண்டுக்கிறோம். ஒரு விவசாயி என்று சொல்கிறார், இந்த விவசாயத்திற்கு என்ன செய்தான்னு சொல்கிறார். நாங்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்கிறேன். புள்ளி உரத்தோடு சொல்கிறோம், ஆதாரத்தோடு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, நீர் மேலாண்மையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற 5 பொறியாளர்களை நியமிச்சிருக்கிறேன். 2 தலைமை பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற 2 தலைமை பொறியாளர்கள், 3 கண்காணிப்பு பொறியாளரை நியமித்து அவர்கள் 1.25 ஆண்டு காலமாக இந்த பணியை மேற்கொண்டிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் உபரியாக தண்ணீர் வெளியேறி கடலில் கலக்கிறது, வீணாகிறது என்பதையெல்லாம் கண்டறிந்து அங்கங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அரசனுடைய கவனத்திற்கு இன்றைக்கு அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு சட்டமன்றத்திலே 1000 கோடி ரூபாயிலே தடுப்பணை கட்டப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து இப்பொழுது 600 கோடி ரூபாய்க்கு தடுப்பணை கட்டுகின்ற பணி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும். அவர் யாரோ எழுதி கொடுக்கறத வச்சு பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அரசாங்கம் என்ன செயல்படுதுன்னு எதுவுமே அவருக்கு தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை, அதில் கவனமும் செலுத்துறது இல்லை. ஆனால் எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் பாதுகாப்பு தான் எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டுறோம், நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் பருவகாலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும். ஏரியில் குளங்கள் தூர்வாரப்படாமலே இருந்தது, இப்பொழுது நாங்கள் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதையும் குறை சொல்லிட்டு இருக்கார். ஊழல்ங்கிறார். எப்படி ஊழல் செய்ய முடியும்? இது முழுக்க அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளிடத்திலே இந்த பணியை ஒப்படைக்கிறோம். டெண்டரே கிடையாது. 10% விவசாயியுடைய பங்களிப்பு, 90% நிதி, 90% நிதி அரசு கொடுக்குது. 10% நிதி அங்கே இருக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகள், சங்கங்கள், ஆயக்கட்டுதாரர்கள் அவர்களை பயன்படுத்தி அவரிடத்திலே இந்த பணியை ஒப்படைத்து இந்த பணியை மேற்கொள்றாங்க. இதில் எங்கே போய் ஊழல் செய்ய முடியும்? பொறுத்துக்குள்ள அவருக்கு இதுதான் காரணம். எல்லா பகுதியிலுமே பணி நடக்குது. முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கினேன். 1519 ஏரிகள் பரிச்சாத்த முறையில் எடுத்தோம். பணி நடைபெற்று கொண்டு வந்தது. பொதுமக்களிடத்திலே நல்ல வரவேற்பு, விவசாய இடத்திலே நல்ல வரவேற்பு. உடனே இவர் போய் ஒரு இடத்துல கோயில் குளத்தில் போய் தூர்வாரினார். ஏன் இவருடைய ஆட்சியில் எவ்வளவு தூர்வாரினீங்க? எத்தனை குளங்களை தூர்வாரினீங்க? எத்தனை ஏரிகளை தூர்வாரினீங்க? எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க? 2ஆம் கட்டமாக கிட்டத்தட்ட 328 கோடி ரூபாய் ஒதுக்கி 1511 ஏரிகள் எடுத்து அந்த பணிகள் நிறைவேறிய நிலையில் இருக்குது. 3ஆம் கட்டமாக இப்பொழுது 2019-20க்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். 1829 ஏரிகள், பொதுப்பணி ஏரிகள், பொதுப்பணி துறையில் பராமரிக்கப்பட்ட ஏரிகள் தூர்வாருவதற்கு எடுக்கப்பட்டு அந்த பணிகளும் துவங்கப்பட்டு விட்டன. அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற கால்வாய்கள்லாம் தூர்வார் என்பதற்காக 66 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பணிகள் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு அனைத்து மாவட்டத்திற்கும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு இந்திய ஆட்சி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அவருடைய நேரடி பார்வையிலே இந்த பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆக எங்கே ஊழல் நடந்ததுன்னு சொன்னால் நான் நடவடிக்கை எடுப்போம். வேண்டுமென்றே இந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தி இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கின்றது, விவசாயிகளிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இதை எப்படியாவது சொல்லி இதை திசை திருப்ப வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். குறை சொல்லுவதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே இவ்வளவும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதுக்கு புள்ளி ஆதாரம் இருக்குது. ஆகவே முழுக்க குடிமராமத்து திட்டத்தை பொறுத்த வரைக்கும்
விவசாயத்திலே அந்த பணியை கொடுத்து நாங்கள் செயல்படுத்தி கொடுக்கிறோம். அவருக்கு அப்படிப்பட்ட நினைப்புல பேசிட்டு இருக்காரு. அவர் நாட்டுடைய வளர்ச்சி பற்றி தெரிஞ்சா தானே பரவாயில்ல. நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு கட்சினா திமுக கட்சி, திமுக எதிர்கட்சி தலைவர் தான், வேற யாருக்கும் கிடையாது. வெளியில போய் பார்த்தா தான் நாம என்ன செய்யணும் தெரியும். இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க, அமெரிக்காவில் அப்படி இருக்குது, துபாயில் இப்படி இருக்குது, இங்கிலாந்து இப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு வாயில சொன்னா போதுமா? போய் நேரில் பார்வையிட்டா தான் நம்முடைய பகுதியில் என்ன செய்ய முடியும். அதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது, அதுக்கு தான் அமைச்சர் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்வையிட்டு வந்தால் தான் செயல்படுத்த முடியும். இன்னைக்கு அண்டை மாநிலத்துக்கு சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு தெரியும், வருஷத்துக்கு 3 முறை போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 10 முறை அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கின்ற தொழிலதிபர்கள் சொல்கிறாங்க 10 முறை அவருடைய 5 ஆண்டு காலத்தில் வந்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டிலிருந்து 40 ஆண்டு காலமாக யாருமே வரல. ஆகவே எங்களுக்கு தொழில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் இங்கே வந்து நேரிலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுவோம். முதலீடு செய்வதற்கு என்னென்ன சாத்திய கூறுகள் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தினா நாங்கள் வந்து தொழில் செய்ய முடியும். ஆக நேரடியாக பேசுகின்ற பொழுது, தொழிலதிபரை சந்தித்து பேசுகின்ற பொழுது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின்மிகை மாநிலமாக இருக்குது. தேவையான மின்சாரத்தை கொடுக்குறோம், தேவையான நிலத்தை கொடுக்குறோம். இன்றைக்கு ஒற்றைச்சாளர் முறையில் இன்றைக்கு அந்த அனுமதியும் கொடுக்குறோம். எல்லாமே ஒரே மாதத்தில் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லங்காட்டியும் அவர்கள் முன் வர்றாங்க. தமிழகத்தில் இவ்வளவு நிலைகள் இருக்குதா, தமிழகத்துடைய நிலைமையே வெளிநாட்டில் தெரியல, தெரியாத இருப்போது எப்படி வந்து தொழில் துவங்க முடியும்? நம்ம போய் தெளிவுபடுத்தினா தான் தொழில் துவங்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு சென்று தமிழகத்திற்கு புதிய புதிய தொழில் வர வேண்டும். அப்படி புதிய புதிய தொழில் வருகின்ற பொழுது தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், படித்த நிலைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதையெல்லாம் செய்ய வேணும்னா வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து உரையாடி அவர்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து தொழில் துவங்க நாம் முயற்சி செய்வோம். அந்த முயற்சி தான் ஈடுபட்டு எதுங்க நிறைய திட்டங்கள் இருக்கு. கேரள முதலமைச்சரை சந்திக்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். அதை தற்போது பேச முடியாது. போயிட்டு வந்த பிறகு செய்தியாளர் தெரிவிக்கிறேன். மத்திய அரசு நல்ல திட்டங்களை அறிவித்தால் நாங்கள் ஆதரிக்கின்றோம். அதே வேளையில் இன்றைக்கு மோட்டார் வாகன சட்டம் மிக ஒரு நல்ல சட்டம். இன்றைக்கு அந்த சட்டத்தின் வாயிலாக தான் கட்டுப்படுத்த முடியும். நான் வெளிநாட்டில் போயிட்டு இருக்கும்போது இதையும் நாங்கள் வந்து ஒரு நிதா எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்த்தோம். 106 ஆம்புலன்ஸ் வசதியை லண்டனில் ஆம்புலன்ஸ் சேவையை செயல்படுத்த அங்கே ஆலோசனை நடத்தணும். இன்றைக்கு விபத்து எதுக்காக நடக்குது? போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது விபத்து நடக்குது. போக்குவரத்து விதிகளை மீறுகின்ற பொழுது விபத்து நடக்குது. அப்போ அரசு என்ன செய்யணும்? போக்குவரத்து விதிகளை மீறிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்தால் தான் இதை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் வெளிநாட்டிலாம் 3 முறை விதிகளை மீறினா ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும். நாங்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது சரி, துபாய்க்கு போகும்போது சரி, அல்லது இங்கிலாந்துக்கு போகும்போது சரி, இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே கிடையாது, டிராஃபிக் போலீஸே கிடையாது. எல்லா சிக்னல்லையுமே கம்ப்யூட்டர் வசதியை பொருத்திருக்கிறாங்க. நீங்கள் விதியை மீறினீங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரை பதிவாகிடும், உடனே அவங்களுக்கு மெமோ போயிடும். ஆக விதிகளை மீறுகின்ற பொழுது தான் விபத்து நடக்குது. இந்த விபத்தை எப்படி தடுக்க முடியும்? தடுக்கிறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு மாநில அரசுக்கு இன்னைக்கு பரிந்துரை செஞ்சிருக்குது. சில அரசாங்க நடவடிக்கை இருக்குது, சில அரசாங்க நடவடிக்கையில் நாங்கள் அதை பரிசீலித்து எந்தெந்த வகையில் செயல்படுத்த முடியுமோ அந்த வகையில் செயல்படுத்தும். ஒடிசா மாநிலம் பார்த்தீங்கன்னா இலவச ஹெல்மெட்டை கொடுத்து அபராதத்தை விதிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறபோது நம்ம அபராதத்தை விதிக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி திட்டங்களை வழங்கப்படுவது. ஏற்கனவே நம்முடைய பகுதியில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அனைவரும் ஹெல்மெட்டை அணிய வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்து பெரும்பாலும் இன்னைக்கு ஹெல்மெட் இன்றைக்கு அணிந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அந்த விதிமுறைகளை மீறுகின்ற பொழுது அவர்களிடத்திலே அபராதம் வசூலிக்கப்படுகிறது. அதே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகத்தின் வகையிலாக தெரிவிப்பதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக 10 வழித்தடம் இருக்குது. வரத்துக்கஞ்சு அதே மாதிரி 12 வழித்தடம் இருக்குது, 16 வழித்தடம் இருக்குது. எல்லா வழித்தடமே குறைஞ்சபட்சம் 10 வழித்தடத்திற்கு குறைவாக இன்றைக்கு வழித்தடங்களை அமைச்சிருக்கிறாங்க.